ஸ்பைரல்னா வந்து நம்மளுக்கு இன்னொரு இதாவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்துட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இதுல கிடைக்கிற கிரீன் ப்ளூ ஆல்கின்னு சொல்லுவாங்க. ஒரு பாசி, இது ஒரு கடற்பாசி. இந்த பாசி வந்து விண்வெளியில போறவங்களுக்கு, இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஃபுட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் யோசனை பண்ணி பாருங்க. சோ அந்த ஃபுட்டை வந்து அவங்க சாப்பிடணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு நார்மலா இங்க இருக்கிற மாதிரியில இருக்க முடியாது. உங்களுக்கே தெரியும் விண்வெளியில போறவங்களுக்கு என்ன அவங்க இது யூஸ் பண்ணி ஹெல்தியா இருந்திருக்காங்க. சோ இத வந்து உங்களுக்கு ஒரு நிறைய விட்டமின் அண்ட் மினரல் சோர்ஸ் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இது. புரோட்டீன் சோர்ஸ் மெயினா இதுல என்ன இருக்கு அப்படின்னா புரோட்டீன் சோர்ஸ் இருக்கு. இது ஒரு ஈஸி டைஜஸ்டபிள் ஒரு ஃபுட் தான் இது நம்மளுக்கு. இதுல வந்துட்டு நம்மளுக்கு நிறைய கேன்சர் செல்ஸ் இது பண்ணும். ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஃபைட் கேன்சர், ஆன்டி ஏஜிங், அதாவது ஸ்கின் வந்து நல்லா இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு இந்த ஸ்பைருலினா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா நம்மளுக்கு இருக்கும். ஸோ அனதர் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, மெயின் வந்து இது ஒரு புரோட்டீன் சோர்ஸ். ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம புரோட்டீன் இன்டேக் நம்ம ஹெல்த்துக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த ஸ்பைரல்னா யூஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு வந்து அதிகமான புரதச்சத்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 1 கேஜி ஸ்பைருல்னா வந்து எவ்வளவுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1000 கிராம் வெஜிடபிள்ஸ் ஈக்குவலண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கேஜி ஸ்பைருல்னா 1000 கேஜி வெஜிடபிள்ஸ் ஈக்குவலண்ட். அப்ப 1 கிராம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 கேஜிக்கு ஈக்குவலண்ட் வருது. அப்ப நம்ம டெய்லி வந்து நம்ம ஃபுட்ல வந்துட்டு நம்மளோட புரோலினா அந்த பாக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா எப்பவுமே இந்த குழந்தை ஃபுட் குழந்தைகளுக்கு பால் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எப்பவுமே சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் தென் வந்துட்டு நம்ம இன்னும் யாரு சொல்லுவாங்க கிரானிக் இஷ்யூ சொல்லுவாங்க. நாள்பட்ட வியாதி, இது சரியாவே ஆகாது அந்த மாதிரி பர்சன்ஸ். அப்புறம் மெட்டல் வந்து கரெக்டா கிளீனிங் ப்ராசஸ்ல இருக்கணும். ஸ்பைரல்னால சில பேர் அலர்ஜி சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா மெட்டல் கிளீனிங் கரெக்டா பண்ணிருக்கணும். ஸோ ஸ்பைரல்னா பொறுத்த வரைக்கும் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இரும்பு கட்டுல தான் காய போடுவாங்க. அந்த ரிமூவ் பண்ற அந்த மெட்டல் கிளீனிங் கரெக்டா பண்ணிருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராடக்ட்ல ரொம்ப கரெக்டா பண்ணிருக்காங்க. இது சர்டிஃபைடா இருக்கு. நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து மெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மெயினா இதோட புரோட்டீன் சோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த ஒரு வியாதி, அதாவது சர்க்கரை வியாதி எல்லாருமே சொல்றாங்க சுகர் பேஷண்ட்ஸ், அவங்கள வந்து அது பார்டர் லெவல்ல இருக்கிறதுக்காக அது யூஸ் ஆகுது. அப்புறம் நம்மளுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட எந்த நோயா இருந்தாலும் அது சீக்கிரம் குணமடையுது. அதுக்கப்புறம் வந்து மெயினா வந்து வெயிட் லாஸ் ஆயிருக்கு. அப்புறம் தைராய்டு நிறைய பேருக்கு இருக்கு. அதையும் அவங்களுக்கு குணமடைய செய்யறாங்க. அப்புறம் நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் கொடுக்குது இது எடுத்துக்கிறது மூலமா. அப்புறம் ஐ ப்ராப்ளம், அதாவது கண் சைட், நம்மளுக்கு ஐ ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் வந்து ஹேர் எல்லாருக்குமே தெரியும். அந்த புத்தி கூர்மை போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாம் வந்து நல்ல ஒரு பிரில்லியண்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வந்து கேன்சர் செல்ஸ் எல்லாமே அது வந்து அழிச்சிருது. அப்புறம் வந்து நம்மளுக்கு மலச்சிக்கல் சொல்றாங்களே கான்ஸ்டிபேஷன், அதாவது காலைல எந்திரிச்சோடனே இந்த டாய்லெட் வராம ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, அது இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து ஹெல்தியா இருக்கிறதுக்கும், அப்புறம் வந்து ரொம்ப வந்துட்டு ரொம்ப டயர்ட்னஸ போக்குறதுக்கு, ஃபேஸ நல்ல கிளென்ஸா அழகா பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு, மூட்டு வலி பிரச்சனை இல்லாம இருக்க, அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ரத்த சோகை அது சொல்றாங்க இல்லையா, ரத்த சோகையை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது, உடல் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கரைச்சு நச்சுத்தன்மையை வெளியேற்றுறது, அல்சர் ப்ராப்ளம் தடுக்கிறது, மெயினா வந்து முடி உதிர்வு. நம்ம மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வந்து இந்த அமேசான் காட்டுல இருந்து வந்து ப்ராடக்ட் சொன்னா கூட வாங்கிடுவாங்க ஹேர் பத்தி சொன்னீங்கனாலே. ஆனா இது உண்மையாவே நம்ம இங்க எல்லாரையுமே ஹெல்தியாவும் நம்ம நல்லா வச்சுக்கிறதுக்காக சொல்றோம். சோ நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து நிறைய அரெஸ்ட் ஆயிருக்கு. நிறைய பேர் டெஸ்டிமோனிஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம டீம்ல கூட ஒருத்தங்க வந்து நம்ம லீடர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷேர் பண்ணிருக்காங்க. ஹேர் க்ரோத் ஆயிருக்கு, ஹேர் ஃபால் அரெஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ இது எல்லாமே இந்த ஸ்பைருலினாவோட பெனிஃபிட்ஸ் தான். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு வந்து 1 கேஜி ஆஃப் வெஜிடபிள் ஒருத்தங்க சாப்பிடணும்னு சொல்றோம். பட் யாருமே அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட மாட்டோம். அதிகபட்சம் 1/4 கிலோ இருந்து 1/2 கிலோக்குள்ள வெஜிடபிள் பண்ணி வீட்டுல இருக்கிற 4 பேர் சாப்பிடுவோம். சோ அது ஹெல்தியான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு குவாண்டிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கும். பட் அந்த குவாண்டிட்டி தான் வந்து மொத்தமாவே வீட்டுல குக் பண்ணுவாங்க. அது எல்லாருக்கும் சேர்த்து பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம பாடியில இந்த புரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு நிறைய வியாதிகள் வந்து வர ஆரம்பிக்குது. இது எல்லாருக்குமே வருது. டயர்ட் ஃபீட் ஆகுது, ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சோர்வா இருக்கிறது, அடிக்கடி படுத்து தூங்கிடுவோம், ஹீமோகுளோபின் இருக்காது. இந்த ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுது. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது இல்லையா. இன்னைக்கு காலையில கூட ஒரு ஆர்டிக்கல் வந்து வைரலா நம்ம சாந்தகுமார் சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்த அந்த ஆர்டிக்கல்ல. அது எல்லாருமே எல்லா குரூப்லயுமே அது ஷேர் ஆயிருக்கு. அதை படிச்சு பாருங்க. சோ நிறைய டீடைல்ஸ் வந்து ஸ்பைருலினாக்கு இருக்கு. இப்ப நான் இங்க ப்ராடக்ட் ப்ரமோஷன் மாதிரி எதுவுமே பண்ணல.
நம்ம ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மத்தவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்து அவங்களை இந்த கிட்ல கொண்டு வரது மூலமா அவங்க ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் இருக்க முடியும், ஹெல்தியாவும் இருக்க முடியும்